ஹலோ மக்களே, வெல்கம் பேக். வெயில் காலமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் கூலிங் டே சேலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ளிப்கார்ட்டோட கூலிங் டே சேல் இப்போ மார்ச் 21லேருந்து 27 வரைக்கும் நடக்குது. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஏசி, ஃப்ரிட்ஜு, அதே மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ், ஏர் கூலர், ஃபேன், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரேட்டு கம்மியாக வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின உண்மையான நிலவரத்தை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் உங்களுக்காக ஒரு 5 ஏசியை வந்து பார்த்திங்கன்னா தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றின டீட்டெயிலான வீடியோவும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ஸில் யாருனா ஏசி வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ் பரிதாபங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் ஆப்குள்ளேயே போய்டுவோமே. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா வெளியே அவன் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷனே பண்ணல, கூலிங் டேஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஹேரியர் தான் வந்து பார்ட்னர் போலக்குது, அவன் தான் சுற்றி இருக்காங்க எங்கே பார்த்தாலும். அப்ளையன்சஸ் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கூலிங் டே சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதில் ஏசி ஜென்ரலாக ஏசி வாங்கும்போது இன்றைக்கி தேதிக்கு ஒரு 4 விஷயத்தை பார்க்கணுங்க. ஒன்று, அது 5 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது, உங்கள் ரூம் சைஸ் என்ன அப்படின்ற ஒரு இதுவும் பார்க்கணும். பிகாஸ் நீங்கள் சின்ன ரூமில் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்க ஒரு ரூமில், சிம்பிளாக சொல்லப்போனால் 10க்கு 10 ரூமுக்கு வந்து 1.5 டன் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கூலிங் எடுத்துரும். இல்லை 2 டன் போட்டிங்கனாலும் ரொம்ப கூலிங்காக இருக்கும். இல்லை 0.75 போட்டிங்கன்னா கூலிங் லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் வந்து 1 டன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 150லேருந்து 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் 1.5 டன் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள் ரூம் சைஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏசி வாங்கும்போது அதில் பவர் சேவிங்கும் பண்ண முடியும். மூணாவதாக, நீங்கள் யூஸ் பண்ணுற ஏசியில் அட்ஜஸ்டபிள் கன்வெர்ட்ரு, அதாவது எப்படி சொல்கிறது, கன்வெர்ட்டபிள் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இருக்க எல்லா ஏசிலையுமே மோஸ்ட் ஆஃப் 6-in-1, 4-in-1, 5-in-1 கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ நான் வீட்டில் யூஸ் பண்ணுற ஏசி வந்து கேரியர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் 2024 வாங்கினது. அதுலேயே பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டபிள் இருக்கும். F1, F2, F3, F4, F5, F6ன்னு இருக்கும். இந்த F6 வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் கூலிங் 18 டிகிரிக்கு போயிடும். இதே நீங்கள் F1 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 25லேருந்து 26, அது அப்படியே வந்து F1லேருந்து F3 வரைக்கும் மெயின்டைன் ஆகும். இதனால் நமக்கு பவர் சேவிங்ஸ் கிடைக்கும். அதாவது 40%, 50%, 60% சொல்லிட்டு அதோட கூலிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஆட்டோவில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துக்குங்க. நாலாவதாக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்வெர்ட்டர் ஏசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் வீட்டில் சப்போஸ் நீங்கள் ஏசி வாங்கும்போது இன்வெர்ட்டர் போடலை அப்படின்ற கேட்டகிரிக்கு போனாலும் ஒரு மாதமோ 1.5 மாதமோ வீட்டில் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இன்வெர்ட்டர் ஏசியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லப்போனால் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம், இப்போ 2 வருஷம் ஆக போதில் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 2 வருஷம். இந்த 2 வருஷத்தில் 1 மாதமாக தான் இன்வெர்ட்டர் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முக்கால்வாசி இந்த 2 வருஷம் நாட்களில் பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்ட்டரே இல்லாமல் தான் ஏசி ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்காக ரீசன் இது தான். நீங்கள் இன்வெர்ட்டர் வந்து செப்பரேட்டாக வாங்கி ஸ்டெபிளைசர் போடணும் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் நீங்கள் இன்வெர்ட்டராக நீங்கள் தாராளமாக அதை வந்து கன்சிடர் பண்ணி இப்போதைக்கு நான் ஏசி மட்டும் வாங்கணும் அப்படின்னாலுமே ஓரளவுக்கு வாங்கலாம். பட் என்னோடய சஜஷன் என்னென்னா, நான் பண்ணேன் அப்படின்றதுனால நீங்களும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வரல. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டெபிளைசர் வாங்கி போட்டுக்கோங்க. அதுவுமே நீங்கள் ஒரு நல்ல ஸ்டெபிளைசராக வாங்கி போட்டுக்கலாம். நான் என் வீட்டில் யூஸ் பண்ணுறது V-Guard தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இந்த 4 விஷயந்தான் ஏசி வாங்கும்போது முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு 4 விஷயம். ஸோ ஜென்ரலாக ஏசி வாங்கும்போது இதை பார்த்து தாங்க வாங்கணும். 5 ஸ்டார் மறந்துடாதீங்க, கரண்ட் பில் எகிரிடும். சரி, இப்போ நம்ம ஏசி இவங்க என்ன ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்கன்றதை போய் பார்த்துருவோமே. வோல்டாஸ் 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 28,000 ஸ்டார்டிங். ஹேரியர் 29,990 ஸ்டார்டிங் 1.5 டன். கோத்ரேஜ் 31,000 ஸ்டார்டிங் 1.5 டன் 5 ஸ்டார் ஏசி. லாய்டு இது வந்து 35,000. ப்ளூ ஸ்டார், ஒனிடா, டைக்கின், எல்ஜி, கேரியர், சாம்சங் இது எல்லாமே போட்டிருக்காங்க. நீங்கள் இது உள்ளே போனாலே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏசியை 2ஆக பிரித்து வச்சுருப்பாங்க. வைஃபை ஏசி, நான் வைஃபை ஏசி. நான் வீட்டில் யூஸ் பண்ணுறதெல்லாம் நான் வைஃபை ஏசி தான்.
வைஃபை ஏசின்றது ஸ்மார்ட் ஏசி, அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் வந்து ஆப்பில் கண்ட்ரோல் பண்ணி உங்களால் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும், கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு 5000 6000 கூட சேர்ந்து மொய் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏசி வாங்குறதுக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒன்று இருக்கும். இப்போது 1.5 டன் ஏசி மினிமம் அண்டர் 40Kல நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். இதே 35Kக்குள்ளே வாங்கினீங்கன்னா நான் வைஃபை இருக்க மாடல் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். இதில் நான் உங்களுக்காக ஒரு 5 ஏசி பார்த்து வச்சுருக்கேன்னால அதில் என்னோடய யூஸ் கேஸஸில் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய முதல் ஏசி வோல்டாஸ் தான். வோல்டாஸில் நம்ம பார்த்த எல்லாமே இருக்குங்க. 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்வெர்டர் ஏசி தான். 5 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்ட்டி கொடுத்துருப்பாங்க. 10 இயர்ஸ்க்கு வந்து அவுட்டோர் வாரண்ட்டி கண்டிப்பாக எல்லாத்துலேயும் தராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டன் நீங்கள் வந்து 2024 மாடல் வாங்கினீங்கன்னா 30,590 ரூபா. 25 மாடல் வாங்கினீங்க அப்படின்னா 38,490 ரூபா வருதுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா கூப்பன் தராங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் கார்டுக்கெலாம் வந்து 6000 ரூபா தராங்க. ஆக்சிஸ் நார்மல் ஆக்சிஸ் கார்டுக்கே 6000 ரூபா தராங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது உங்களால் 33,000 ரூபாலேருந்து 34,000 வாங்க முடியும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். 2025 மாடலு. இதில் என்னென்ன இருக்குன்றதை இவங்களே போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்து 2.5M இந்த பிஎம்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்ட்ரு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ அது நீங்கள் பெருசாக பார்த்து வாங்கணும்னு கிடையாது. இது பாருங்கள், இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். 180 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இது ஒர்க் ஆகும். 1.5 டன் 200 வரைக்கும் யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். கூலு, ட்ரை, ஃபேனு, ஸ்லீப் இந்த 4 மோடு எல்லா ஏசிலையுமே இருக்கும். வெதர் கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. அதே மாதிரி வந்து 4-in-1 அட்ஜஸ்டபிள் கன்வெர்ட்டர் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். மோடு 1 2 பீப்புள் இருக்கிறது, மோடு 2 3 பீப்புள், மோடு 3 5 பீப்புள், மோடு 4 வந்து டர்போ ஃபேன், அதான் அந்த இன்ஸ்டன்ட் கூலிங் ஆட் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா 5 பீப்புள் இருக்கும்போது வரும். 52 டிகிரி வரைக்கும் வந்து நம்ம ஊரில் தாங்குன்றாங்க. இன்னொன்று வோல்டாஸோட சர்வீஸ் சென்டர் சூப்பராக இருக்கும். அதுதான் மேட்ரு. வோல்டாஸ் உண்மையாலே சர்வீஸ் சென்டர் சூப்பராக இருக்கும். இதே ஏசி போய் நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா 40,000 ரூபா சொல்லுவாங்க. ஸோ ஆன்லைனில் ஒரு 33,000 34,000 உங்களால் கன்வீனியண்ட்டாக வாங்க முடியும். இது என்னோடய சஜஷன் 1. ஸோ 2வது ஆப்ஷன் என்னோடய ப்ரியாரிட்டியில் நான் பார்த்த வரைக்கும் என் ஃப்ரெண்டு இப்போ ரீசெண்டாக வந்து சாம்சங் ஏசி வாங்கினாங்க. சாம்சங் ஏசி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏசியாக எனக்கு அதை பார்த்தோன்னே ஃபீல் ஆச்சு. 3 மாதமாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் வாங்குறது 38,000. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு என்ன ப்ரைஸ்க்கு விற்கிது அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 35,799 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி. இதில் வந்து 1.5 டன் 5 ஸ்டார் ஏசி எங்கே இருக்குது? 5 ஸ்டார் 40,490 ரூபாய்க்கு விற்கிறாங்கங்க. 40,490 ரூபாய்க்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இந்த சாம்சங்கோட ஏசி வாங்கும்போது நமக்கு மேஜராக கிடைக்கிறது வைஃபை. ஸோ நீங்கள் சாம்சங் டிவைசஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆல்ரெடி சாம்சங்கோட எக்கோசிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் திங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும் சாம்சங் ஃபோனில். ஸோ நீங்கள் அதை வச்சுக்கிட்டு தாராளமாக அந்த ஏசியை வந்து A to Z கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், இதுவுமே பார்த்திங்கன்னா சும்மாலாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் அட்ஜஸ்டபிள் தான். இதுவுமே 5-in-1 கன்வெர்ட்டர் தான். 40%, 60%, 80%, 100%, 120% இதுலேயுமே கொடுத்துருக்காங்களா. இதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி 1 டன்னோ இல்லை 1.5 டன்னோ பார்த்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி 5 இயர்ஸ் கம்ப்ரஸர் கம்ப்ளீட் வாரண்ட்டி. கம்ப்ரஸர் நீங்கள் அவுட்டோர் யூனிட் இன்டோர் யூனிட் எல்லாம் சேர்ந்து 5 வருஷம் வாரண்ட்டி தரான் போல இருக்குது. சூப்பர். அதே மாதிரி இதில் இந்த சாம்சங்கோட ஏஐ நிறைய விஷயங்கள் உள்ள இன்வால்வ் ஆகுது. ஸோ அது எனக்கு ஒர்க் ஆகுதா பர்ஃபெக்டாக அப்படின்னு எனக்கு தெரில. என்னை பொறுத்தவரை ஏசியோட வேலை என்ன, ஏசி போட்டால் ரூம் கூலிங் ஆகும், அவ்வளோதான். அதே மாதிரி கரண்ட் பில் கம்மியாக வரணும். ஸோ இந்த 2 விஷயத்துலையுமே இதை பண்ண முடியும். இன்னொரு விஷயம், நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். இப்போ வாக்கின் கூல் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபீல் கூல்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக சாம்சங் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சாம்சங் திங்ஸில் வந்து உங்களால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை தான் இங்கே சொல்ல வரோம். இன்னொன்று, அது ரிமோட்டாகவும் யூஸ் ஆக போகுது. இல்லைனா கூட நீங்கள் ஒரு MI ஃபோன் வச்சுருந்தீங்க ரிமோட் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். இது என் ஃப்ரெண்டு வாங்கினதுனால பர்சனலாக நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி ஆகிடுது. பிகாஸ் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஒரு இனோவேட்டிவாக ஒரு ஏசி வாங்கணும், என் பட்ஜெட் 40Kக்குள்ளே வேணும் அப்படின்னா இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாகவே இருக்கணும். ஆனால் நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது செகண்ட் ப்ரியாரிட்டியில் வைக்கிறோம். சாம்சங் ஏசி எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கு. நீங்கள் யாருன்னா சாம்சங் ஏசி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோட 3வது ப்ரியாரிட்டி கேரியர் தான்.
ஏன் 3ஆவதாக நான் கேரியரை வைக்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் நானே வந்து அதுக்கான யூஸர் தான். நானே 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஏசி. எனக்கு வந்து இதில் எந்த பிரச்சனையுமே வரல. டில் நவ் எனக்கு எந்த பிரச்சனையுமே வரல. நான் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது அதை கழட்டி க்ளீன் பண்ணுவோம், அவ்வளோதான். அதுக்கு மட்டும் ஒரு 3000 செலவாகுமே தவிர மற்றபடி எனக்கு இன்டர்னலாக எந்த பிரச்சனையும் வரல. அதே மாதிரி கேரியரில் ஒரு நல்ல விஷயம் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, உள்ளேயே அந்த காப்பர் ஒயர் இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மீட்ரு ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஆக்சுவலாக. மற்ற எல்லோரும் 1 மீட்ரு 1.5 மீட்ரு தருவாங்க. கேரியர் மட்டும் 3 மீட்ரு ஃப்ரீயாக தருவான். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுலேயுமே வைஃபை ஏசி பார்க்கலாம். வைஃபை ஏசி பார்க்கும்போது 1.5 டன் அப்படின்னு போனீங்கன்னா 43,490 வரும். நம்ம நான் வைஃபை போனோம் அப்படின்னா 41,990 வருது. ஸோ கேரியர்லையும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஏசி வாங்கினோடனே ரொம்பலாம் அலையணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் 1 or 2 3 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த இன்ஸ்டலேஷனுக்கு வந்து போயிடுவாங்க. இன்ஸ்டலேஷனை பற்றி நம்ம கடைசியாக பேசுவோம், அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி இதுலேயும் பார்த்தீங்கன்னா 6-in-1 அட்ஜஸ்டபிள் கன்வெர்ட்டர். ஸோ இதுதான் என் வீட்லேயும் இருக்கிறது. F1லேருந்து F6 வரைக்கும் இருக்கும். உங்களால் நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி F1 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 2 பேர் இருக்கும், இல்லை ஈகோ மோடில் யூஸ் பண்ணணும், இல்லை மோடு மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏசி எனக்கு வந்து இன்ஸ்டன்ட் கூலிங் வேணும்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இவன் சொல்கிற கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 531 யூனிட்டோ ஏதோ ஒன்று சொல்லுவான் இவன் ஆக்சுவலாக கேரியரில். ஆவரேஜாக எனக்கு எவ்வளோ பாருங்க, 5 ஸ்டார் 663.31 யூனிட் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ஜென்ரலாக எவ்வளோ வருது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். இதை பற்றின டீட்டெயிலும் நம்ம கடைசியாக பேசுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோடய 3rd ப்ரியாரிட்டி கேரியர். ஸோ கேரியரோட சர்வீஸும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டியும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மீடியான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கும், அதுக்கு தான் கொஞ்சம் வேர்ல்டு வைடாக இருக்கும். ஸோ அவனோட இதுதான் கேரியரும் கூட. ஸோ நம்ம இந்தியாவில் கேரியர் வந்து கொஞ்சம் ஃபெமிலியரான ஒரு பிராண்ட் தான். நீங்கள் நம்பி இதையும் வாங்கலாம். லோக்கலில் சர்வீஸ் சென்டர் எல்லா ஊர்லேயும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எங்கள் ஊரில் சர்வீஸ் சென்டர் இருக்குது, உங்கள் ஊரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நானும் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ 4ஆவதாக என்னோடய ப்ரியாரிட்டியில் இருக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது நம்மளோட ப்ளூ ஸ்டார் தான். ஸோ ப்ளூ ஸ்டார்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீட்பேக்கை வந்து கண்டிப்பாக நமக்கு தரும். மோஸ்ட் ஆஃப் இந்த ஆஃபீஸ் யூஸ்க்கு இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டார் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஊரில் இருக்கிற எல்லோரும் 5 வருஷம் 6 வருஷம்னு போடுவாங்க, தலைவன் மட்டும் மாதத்தில் போடுவான் 60 மாதம்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன அப்படின்னா 1.5 டன் 5 ஸ்டார் ஏசி 41,000 விற்கிறாங்க. அதில் 1000 கூப்பன் தராங்க. 5,000 கம்மியாகுதுங்க. 5,000னா 35,000, 40Kக்குள்ளே தான் வருது. 35,000 இதுலேயும் பார்த்திங்கன்னா இதுவும் இன்வெர்டர் ஏசி தான். அதே மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கன்வெர்ட்டபிள் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இங்கே பாருங்கள் 100% காப்பரு 5-in-1 கன்வெர்ட்டபிள் 4-way ஸ்விம்மிங் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் கன்சப்ஷன் 783.33 யூனிட் சொல்கிறாங்க. டிபெண்ட் அப்பான் ஒரு பிராண்டுக்குமே இதுவுமே மாறும், 5 ஸ்டார் ஏசியாக இருந்தாலுமே. ஸோ இன்வெர்டர் கம்ப்ரஸர் இருக்க போது R32 ரிஃப்ரெஷர் அது எல்லாத்துலேயுமே இருக்கிறதாங்க. அது வந்து இது பண்ணுறதில்ல. டஸ்ட்டு ஃபில்ட்ரு அதுவுமே எல்லாத்துலேயும் இருக்கும். 54 டிகிரின்றது அதுவும் எல்லாத்துலேயுமே இருக்கும். இந்த காப்பர் எல்லாத்துலேயுமே இருக்க போது 150 ஸ்கொயர் மீட்டர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்கிறதான் இவனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா வைஃபை ஏசி 35,000 வாங்கக்கூடியது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ப்ளூ ஸ்டாரில் இதுவுமே ஒரு நல்ல ஏசி தாங்க. ஸோ நம்மளோட ப்ரியாரிட்டியில் 4th ப்ளூ ஸ்டார். ஸோ என்னோட 5th ப்ரியாரிட்டி லாய்டும் எல்ஜியும் தான். லாய்டும் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவனோட ஃபீட்பேக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. அவன் மோர் தென் 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரல. அதனால் வந்து அதையும் நம்பி சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் நான் உள்ளேன். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 டன் வந்து 38,490. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் காயினுக்கு 25x வேல்யூ போட்டிருக்காங்க. பட் எண்டு எவ்வளோன்னு தெரில. நான் இப்போ என்கிட்ட 20 சூப்பர் காயின் இருக்குது, அதை வச்சுட்டு 500 ஆஃபர் காட்டுது. நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கார்டு ஆஃபர் ICICI கிரெடிட் கார்டுக்கு 4,000 ஆஃபரு, ஆக்சிஸ்க்கு 4,000, இது மாதிரி 4,000 ஆஃபர் இருக்குங்க. ஸோ ஒரு 5,000லேருந்து 6,000 ஆஃபர் வருதுன்னா கூட 33,000 இது கிடைக்கும். 33,000 செம ஒர்த்தான டீல் தான். அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி மற்ற எல்லாமே இருக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்ஜிலையும் பார்த்தீங்கன்னா அந்த 6-in-1 கன்வெர்ட்டபிள் தான். 1.5 டன் 2026 மாடலே நம்ம பார்ப்போமே. 3 ஸ்டார் தான் இருக்குது, 5 ஸ்டார் காணும். சரி ஓகே, 2025 பார்ப்போம். 1.5 டன் 41,290 போட்டிருக்காங்க. 4,000 கார்டு ஆஃபருங்க.
அதே மாதிரி இதுக்கும் அந்த சூப்பர் காயின் அந்த 25x வேல்யூ இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. 4 + ஒரு 2 6000ரூபான்னு வச்சா கூட இதுவுமே நல்ல டீல் தான். ஸோ 36,000 ரூபாயிலேருந்து 37,000 உங்களுக்கு கிடைக்கும். இதில் டியூல் இன்வெர்டர் கம்பல்சர் இருக்க போது, ஒன்றும் இல்லை இன்வெர்டர் தான். அதே மாதிரி வேறு என்ன சேம் அதே தாங்க. இன்டர்னல் கூலிங்கு 6-in-1 கன்வெர்ட்டபிள் 744 யூனிட் இதில் கிடைக்க போகுது. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே இதில் இருக்கிறது தான் கொடுத்துருக்க போகிறாங்க. அதே தான் உங்களுக்கு 60, 80, 40, 100, 116% இதெல்லாம் ஆட்டோ மோடில் வச்சு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தாங்க என்னோட டாப் 5 ப்ரியாரிட்டி ஏசி உங்களுக்காக நான் எடுத்து வச்சது. எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இந்த டைமில், ஏர் கூலர் வாங்கலாமான்னு சொல்லிட்டு. தயவு செய்து அந்த எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை அப்படியே மண்ணில் குதி தோண்டி புதைச்சிருங்க. அது வாங்கவே தேவையில்லை, அது வேஸ்ட்டு. அது வாங்கிறதுக்கு சும்மா இருக்கலாம். ஏர் கூலர் ஷோரூமில் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குளுன்னு இருக்கும். வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா கூலிங்லாம் இருக்காது, அனல் காற்று தான் அடிக்கும். இன்னொன்று ஏர் கூலர் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு கோல்ட் ஆகிடும். ஈரம், அதாவது இந்த ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரமாக கோல்ட் ஆகும்ல, அந்த மாதிரி பர்சன்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக கோல்ட் ஆகிடும். வெயில் காலத்தில் கோல்ட் ஆச்சுன்னா எவ்வளோ கொடுமையான விஷயம்னு சொல்லிட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அதை வாங்குறதுக்கு டவர் ஃபேன் வாங்கிட்டு போயிடுங்க. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு பவர் கன்சப்ஷனும் கம்மியாக இருக்கும். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, என் வீட்லேயும் ஒரு ஏர் கூலர் இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா ஏசி வாங்கிறதுக்கு முன்னாடி நம்பி போய் ஏர் கூலர் வாங்கினேன். ஆனால் அதை வாங்கினதுலேருந்து வாழ்க்கையை வெறுத்து போய் வெளியே போட்டு வச்சுருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏர் கூலர் வாங்காதீங்க. பெட்டர் ஆஃப் நீங்கள் ஏர் கூலர் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா, ஏசி ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன், எனக்கு அதோட கூலிங் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஏர் கூலர் வாங்கிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஃபேன் போட்டாலே உங்களுக்கு கூலிங் வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டவர் ஃபேன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சுகமாக இருக்கும். நீங்கள் கம்பேரிட்டிவ்லி அதை நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த சான்ஸை வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜெலாம் எதனா கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி எல்லா ஆஃபரும் கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு வந்து ப்ரியாரிட்டி ஏசி தான். நம்ம ஏசியோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சிக்கலாமே. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குங்க ஜென்ரலாகவே. இப்போ 5 ஸ்டார் ஏசி வாங்குகிறோம். இப்போ ஏசி வாங்கிட்டோடனே இன்ஸ்டலேஷனுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. இங்கே கொடுமையே அதுதான். நீங்கள் ஏசியை கூட 35,000 உங்களால் 1.5 டன்னு உங்களுக்கு 5 ஸ்டார் ஏசி நல்ல பிராண்ட்லேருந்து, இப்போ நான் சொன்ன இந்த 5 பிராண்ட்லேருந்து ஏதோ ஒரு பிராண்ட்லேருந்து உங்களால் வாங்கிட முடியும். ஆனால் இந்த இன்ஸ்டலேஷன் கேட்டகிரின்னு ஒன்று வருதுல்ல, அதுக்கு தான் செலவே ஆகும். எனக்கு இப்போ நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஏசி வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ட்ரிப்பர் போடணும். இல்லை நான் ரெண்ட்டில் இருக்கேன், இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் வீடு கட்டிட்டீங்க, ஓன் ஹவுஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏசிக்கான வேலையை ஆல்ரெடி பார்த்து வச்சுருப்பீங்க. இல்லை நான் பார்க்கல அப்படின்னாலும் சரி, இல்லை நான் ரெண்டல் ஹவுஸில் இருக்கேன், நான் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னாலும் சரி, மினிமம் 8 to 10K உங்களுக்கு செலவாகும். எந்த இடத்துலேருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் ஏசிக்கு ட்ரிப்பர் வாங்கணும், அதுக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெபிளைசர் வாங்கணும், அதுக்கு ஒயர் கொடுக்கணும், அதுக்கு இபி லைன்லேருந்து ஒயர் எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு ஒர்க்கருக்கு ஒரு ஆள் வேணும், இவ்வளோ வேலை பார்க்கணும். இது பத்துமா அப்படின்னா இது பத்தாது. கூட அந்த காப்பர் ஒயர் இருக்குல்ல, இந்த கேரியரை தவிர மற்ற எல்லோரும் 1.5 மீட்டர்ஸ் தான் தருவானுங்க. மேக்ஸிமம் 2 மீட்டர்ஸ், கேரியர் மட்டும் தான் 3 மீட்டர் தருவான். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த காப்பர் ஒயர் இருக்குல்ல, அது இருக்கிறதுலே காஸ்ட்டு. இப்போ நீங்கள் ஏசி இன்ஸ்டலேஷன் பண்ண வரும்போதே உங்களுக்கு ஒரு 3 to 5K செலவாயிடும். நீங்கள் இது எல்லாத்தையும் பண்ணி வைக்கல அப்படின்னா எக்ஸ்ட்ரா 5 to 6K செலவாகும். ஸோ நான் சொல்கிற 8,000 காப்பர் ஒயர் இல்லாமல் உங்களுக்கு ஆகிற செலவு. காப்பர் ஒயர் இல்லை அப்படின்னா அதுக்கும் சேர்த்து செலவாகும். 10,000 to 12,000 செலவாயிடும். ஸோ நீங்கள் ஏசி வாங்கும்போது முக்கியமாக இது எல்லாத்தையும் பார்க்கணும். இன்னொரு பிரச்சனை, ஓட்டு வீடு யாருனா வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே ஃபால் சீலிங் வேலைலாம் பார்க்கணும். ஃபால் சீலிங் வேலைலாம் பார்த்து தான் ஏசி போட முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இதில் கரண்ட் பில்லு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போ 40% அந்த ஸ்டேஜ்னால் எப்படி தெரியுமா, 25 to 26 டிகிரி வந்து உங்களுக்கு ஏசி வந்து ரன் ஆகணும். நீங்கள் 18 டிகிரி வச்சுட்டு இல்லை 19 டிகிரி வச்சுட்டு நீங்கள் வந்து வேணும்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடைக்காது. 25, 26 அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சுட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறதுலேருந்து ஒரு 10 to 15% கூட கிடைக்கும். 700 யூனிட் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 800 யூனிட் வரும்னு வச்சுக்கோங்களேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா
இதே நீங்கள் 19, 18, 16 இல்லை ஒரு 20க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி தான் கன்சப்ஷன் அதிகமாகும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஃபைனலாக ஏசி வாங்க முடிவு பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இஎம்ஐ போட்டு வாங்காதீங்க. எதையுமே இஎம்ஐ போட்டு வாங்காதீங்க. கேஷ் அண்ட் கேரி கொடுத்து வாங்கி பழகுங்க. பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் குறைக்கிற அந்த 4000 கார்டு ஆஃபர் என்ன பண்ணுவீங்க, இஎம்ஐயில் தூக்கிட்டு போயிட்டு திரும்ப ஒரு 2000 3000 கட்டு வருவீங்க. அதுலேயும் ஒரு மாதம் கட்டாமல் விட்டிங்கன்னா 4000 மொத்தமாக கணக்கு சரியாக போயிடும். எதுக்கு அதை வேலையை வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் காசை கொடுத்து வாங்கும்போது உங்களுக்கு அந்த 4000 சேவிங்ஸாக இருக்கும். மினிமம் 2-3%, அதாவது 2 ரூபா வட்டி கணக்கு போட்டால் கூட உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக போகும். ஸோ இதுதான் என்னோடய சஜஷன். நீங்கள் யாருன்னா இந்த 5 பிராண்ட்லேருந்து ஏசி எதனா வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னா அதை மட்டும் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.